அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அழகிய செய்தி என்னவென்றால் தர்மத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட செய்தி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு செய்தி இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை முதலில் சந்திக்கக்கூடியவர் உங்களில் கைகள் நீளமாக, யாருடைய கை உங்களிடத்தில் நீளமாக உள்ளதோ அவரே என்னை முதலில் சந்திக்கக்கூடியவர் என்று முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அந்த முன்னறிவிப்படி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட தங்களுடைய கைகளை அளந்து பார்ப்பவர்களாக இருந்தாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, யாருடைய கை பெருசாக இருக்கும் நீளமாக இருக்கும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரை முதல்ல சந்திப்பாங்க, அதாவது முதல்ல மரணம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கையை அளந்து பார்ப்பாங்க. ஆனால் கை அளந்து பார்க்குறப்ப அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கை தான் நீளமாக இருந்துச்சு. ஆனால் மரணித்தது யாருன்னா அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தான் மரணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான கைகள் நீளமான் என்பதன் பொருள் கை நீளமாக இருக்கிறது கிடையாது. யாருடைய கைகளால் அதிகமாக தான தர்மங்கள் கொடுக்கப்படுகிறதோ, யாருடைய கை அதிகமாக தான தர்மத்தில் ஈடுபடுகிறதோ அவர்களே கை நீளமானவர்கள் என்பதன் பொருளாக அப்போ தான் நாங்கள் விளங்கி கொண்டோம்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னென்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பெண்களுக்கும் அதிகமான தான தர்மங்களை செய்வதற்கு ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. ஏன்னா பெருநாள் தொழுகையில் கூட திடலில் தொழுகை முடிஞ்சதன் பிறகு பெண்கள் பகுதிக்கு போய் அங்கேயும் அல்லாஹ்வை புகழ்ந்து பேசி ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அவர்களிடம் தர்மம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தர்மம் என்பதை சும்மா ஆண்கள் மட்டும் செஞ்சால் போதும், ஏன்னா அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க, பெண்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பெண்களுக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் செய்யணும். ஜக்காத்து கொடுப்பது அனைவரின் கடமை. தான தர்மங்கள் உபரியான தர்மங்கள் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவர்களுக்கு ஆற்றல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்களும் தான தர்மத்தில் முழுமையாக ஈடுபடணும். ஏன்னா தங்களுடைய மனைவிமார்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக கை நீளமானவர்களாக அப்போ மற்றவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சதன் காரணமாக தான் அவர்களை விட அதிகமாக யார் செய்கிறாங்களோ அவங்க தான் முன்னாடி மரணிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க செஞ்சதை விட இவங்க அதிகமாக செஞ்சுருக்கிறாங்களே தவிர இவங்க மட்டும் செய்ய கிடையாது. பெண்களுக்கும் தான தர்மத்தில் அதிகமாக செய்யக்கூடியதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் பெண்களும் சரி தங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து சுவனத்தில் மாளிகையை பதிவு செய்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.